அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யதினா முஹம்மதிர் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அம்மா பஅத். அருமையான ஜெம் டிவி நேயர் பெருமக்களே, உங்கள் மீதும் உலக மக்களாகிய நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அருள் உண்டாகட்டுமாக. அருமையான நேயர் பெருமக்களே, இன்றைய இஸ்லாமிய நற்போதனைகளில் நாம் பார்க்கவிருப்பது இறைவனின் கண்காணிப்பின் உச்சம். அல்லாஹ் நம்மை கண்காணித்து கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் இறைவனுடைய கண்காணிப்பு இருக்கிறது பாருங்களேன், நம்மை போன்ற கண்காணிப்பு கிடையாது. இப்போ நம்ம வீட்டில் நம்ம பிள்ளைங்க ஏதாவது தப்பு செய்கிறாங்களா, சரியான ஒரு முறையில் ஸ்கூலுக்கு போயிட்டு சரியாக வருகிறார்களா, அல்லது தவறான நண்பர்களோடு பேசுகிறார்களா, தவறான நண்பர்களோடு வெளியே செல்கிறார்களா அப்படின்னு நம்ம நோட்டம் இடுகிறோம் அல்லவா. நாம் எவ்வளோ நாள் தான் சரியாக கண்காணிச்சிட்ருப்போம். ஓரளவு போர் அடிச்சிருமா இல்லையா? ஆனால் இறைவன் கண்காணிப்பினுடைய உச்சம் எப்படி இருக்கும் தெரியுமா? இறைவனே கூறுகிறான், என்னுடைய கண்காணிப்பு எப்பேற்பட்டது என்று பாருங்கள். يَعْلَمُ مَا فِي الْبَرِّ وَالْبَحْرِ وَمَا تَسْقُطُ مِنْ وَرَقَةٍ إِلَّا يَعْلَمُهَا وَلَا حَبَّةٍ فِي ظُلُمَاتِ الْأَرْضِ. இறைவன் கூறுகிறான், கடலிலும் தரையிலும் இருப்பவை அனைத்துமே அவன் அறிந்திருக்கக்கூடியவனாக இருக்கிறான். கடலில் எத்துணை உயிரினங்கள் வாழ்வது என்பதை மனிதனால் அறிய முடியாது. கடலினுடைய ஆழத்திலே இருக்கக்கூடிய உயிரினத்திற்கும் என்ன நடக்கிறது என்பதை அறியக்கூடியவனாக அவன் இருக்கிறான். ஏனென்றால் வமா மின் தாப்பத்தின் ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா, இப்பூமியிலே படைத்திருக்கக்கூடிய படைப்பினங்கள் அனைத்திற்கும் ரிஸ்க் அளிக்கக்கூடிய, வாழ்வாதாரத்தை அளிக்கக்கூடிய விஷயத்தில் நான் பொறுப்பேற்கவில்லையா அப்படின்னு கேட்குறான் அல்லாஹ். அப்போ கண்ணுக்கு தெரிந்தும் கண்ணுக்கு தெரியாமலும் எத்தனை உயிரினங்கள் இருக்கிறதோ அத்தனை உயிரினங்களுடைய நடவடிக்கைகளை அல்லாஹ் உற்று நோக்கி கொண்டிருக்கிறான். மனிதா, நம்மை மட்டும்தான் இறைவன் கண்காணித்து கொண்டிருக்கிறான் என்று நீ நினைக்கிறாயா? அனைத்தையும் அல்லாஹ் கண்காணித்து கொண்டிருக்கிறான். அதைத்தான் அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான், கடலில் இருப்பவைகளையும் தரையில் இருப்பவைகளையும் அல்லாஹ் கண்காணித்து கொண்டிருக்கிறான். மரத்திலிருந்து எந்த இலை உதிர்ந்தாலும் அந்த இலை உதிர்வது அல்லாஹினுடைய உத்தரவினால் தான் உதிர்கிறது என்பதை அல்லாஹ் பார்க்கிறான். பூமியின் இருள்களுள் மறைந்திருக்கும் எந்த விதையும் அவன் அறியாமல் கிடையாது. பூமியிலே மறைந்திருக்கக்கூடிய மனிதனுடைய பார்வைக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய எத்தகைய வஸ்துக்களாக இருந்தாலும் அந்த வஸ்துக்கள் அனைத்தும் அல்லாஹுவின் நாட்டப்படியே உருவாகின்றன, அல்லாஹுவின் நாட்டப்படியே செயல்படுகின்றன, அல்லாஹுவினுடைய பார்வையில்தான் அனைத்துமே இருந்து கொண்டிருக்கிறது என்று அல்லாஹுவே திருக்குர்ஆனில் தெளிவுபட குறிப்பிட்டு காட்டுகிறான். இதை வைத்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமென்றால், கரும் இருட்டு, கடுமையான இருட்டு, அந்த இருட்டினுள் ஒரு கடுமையான ஒரு கருப்பு எறும்பாக இருக்கக்கூடிய ஒரு உயிர்வனம் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த உயிரினத்தையும் அல்லாஹ் உற்று நோட்டு கொண்டிருக்கிறான் என்று பேராசிரியர்கள் சொல்லிக் கொடுப்பார்கள். அல்லாஹினுடைய பார்வை என்பது நாம் ஒரு வார்த்தையில் சொல்லிவிட முடியாது. அல்லாஹினுடைய கண்காணிப்பு என்பது மிகுந்த உச்சத்திலே இருக்கிறது. மனிதா, கொஞ்சம் யோசித்து பார், அல்லாஹினுடைய பார்வை நம் மீது படவில்லையோ என்று நீ கவனம் இழந்து இருந்து விடாதே. உன்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு மணி துளிகளையும் அல்லாஹ் கண்காணித்து கொண்டே இருக்கிறான். அதைத்தான் அல்லாஹ் இங்கே குறிப்பிட்டு காட்டுகிறான், யஅலமு மா ஃபில் பர்ரி வல் பஹ்ரு. கடலில் இருப்பவைகளும் பூமியில் இருப்பவைகளும் எல்லாவற்றையும் கண்காணிக்கக்கூடிய அல்லாஹ் இந்த மனிதனை கண்காணிக்காமல் இருந்து விடுவானா? ஆனால் மனிதன் நினைத்து கொண்டிருக்கிறான், அல்லாஹ் நம்மளை பார்க்கலை, அல்லாஹ் நம்மை கண்காணிக்கலை, ஆகையினால நம்ம எப்படி வேண்டுமானாலும் இருந்து விடலாம் அப்படின்னு மனிதன் இருந்து கொண்டிருக்கிறான்.
தோட்டத்தில் இருக்கக்கூடிய சில இலைதலைகள் எல்லாம் மிதிபடும். அவைகளெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு? எந்த மரத்திலிருந்து விழுந்துச்சு நமக்கு தெரியுமா? எப்போது அது விழுந்துச்சுன்னு நமக்கு தெரியுமா? எப்போது எந்த காற்றடித்து அது விழுந்துச்சு நமக்கு தெரியுமா? ஆனால் எப்பொழுது அந்த மரத்தினுடைய இலைகள் விழ வேண்டும் என்பதை அவன்தான் நாடியிருக்கிறான். எப்பொழுது காற்றடிக்க வேண்டும் என்பதை அவன்தான் நாடியிருக்கிறான். அவனது நாட்டம் இல்லாமல் எதுவும் அசைய முடியாது. ஆகையினால் மனிதா, கொஞ்சம் யோசித்துப்பார். படைத்த இறைவனின் கண்காணிப்பிலிருந்து எந்த ஒரு உயிரினமும் தப்ப முடியாது. அப்பேற்பட்ட கண்காணிப்பு மிக்க உச்சத்தில் இருப்பவனின் கண்காணிப்பிலே நாம் எல்லாம் இருக்கிறோம். நம்ம வீட்டுக்கு சேஃப்டியாக இருக்கணும்னு சொல்லி சிசிடிவி கேமராவெல்லாம் செட் பண்ணுகிறோம். எதுக்காக வேண்டிய? கண்காணிப்பு கேமரா. ஆனால் அதையும் விட பன்மடங்கு கண்காணிப்பில் உயர்ந்தவனாக அல்லாஹ் இருக்கிறான். அத்தகைய கண்காணிப்பாளனுக்கு மத்தியில் உண்மையான வாழ்க்கையை வாழ்வோம், இறையச்சத்தை பெறுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளை சந்திப்போம்.